எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு வயலட் கலரும் ஒயிட் கலரும் வச்சு புள்ளி இல்லாமல் ஒரு கோலம் எப்படி போடலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு சர்க்கிள் ரஃபாக ஒரு வட்டத்தை ரஃபாக வரைஞ்சிக்கோங்க. வட்டம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதே மாதிரி நூல் வச்சு அந்த போடுவோம்ல, அந்த மாதிரி போடணும்னு எந்த அவசியமும் இல்லை. நமக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ரஃபாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2-3 லேயர் திக்காக போடும்போது சர்க்கிள் ஓரளவுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். அது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எல்லா நாளும் நம்மளால் நூல் வச்சு போட முடியும்னு சொல்ல முடியாதுல்ல. இதுதான் நான் யூஸ் பண்ணுற ட்ரிக்கு. ரஃப்பாக வரைஞ்சிட்டு அது மேலே ஒரு 2-3 லேயர் கரெக்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா ஓரளவுக்கு கரெக்டான சர்க்கிள் கிடச்சிரும். அதே மாதிரி உள்ளுக்க ஒரு சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிள் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே ஒரு பூ டிசைன், சாதாரண பூ டிசைன், அதுவும் கரெக்டாக இருக்கணும்னால ஓரளவுக்கு அதனோட ஷேப்பை போட்டுட்டு இது பார்த்தாலே தெரியும். நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது, சின்னதும் பெருசுமாக தான் இருக்குது. அடுத்தடுத்த லேயர் போடும்போது அது ஓரளவுக்கு சரியாக வந்துடும் நமக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த பூ டிசைன் போட்டுட்டு ஒன்றொன்றுத்தையும் நான் திக் பண்ணுறேன். இப்போது ஒன்றொன்றுமே இப்போ திக் பண்ணும்போது ஓரளவுக்கு சரிசமமாக தெரியும் நமக்கு. இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கு. இது பண்ணிவிட்டு அடுத்து வைலட் கலர் இதுக்கு கொடுக்குறோம். இதழ்களுக்கு வயலட் கலர் கொடுத்து முடிச்சுட்டு சென்டர்லேயும் ஒரு சின்ன புள்ளி மாதிரி வயலட் கலர் வச்சிடுறோம். அதுக்கப்புறம் பெரிய இதழ்களை வரைய ட்ரா பண்ணுறோம். பெரிய இதழுமே முதல்ல எனக்குமே ரொம்ப திக்காக வரைய வராது. முதல்ல மெல்லியதாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2-3 லேயர் ஆட் பண்ணும்போது நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த பூவோட இதழ்கள். அதுதான் நான் இப்போ பண்ணுறேன். எல்லா இதழ்களுமே 8 இதழ் வரைஞ்சிருக்கேன். 8 இதழ்லையுமே இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். முதல்ல தின்னாக ஓரளவுக்கு கரெக்டாக வரைஞ்சிட்டு அதுக்கு மேலே ஒவ்வொரு லேயரையும் திக் பண்ணி போடும்போது நமக்கு ரொம்ப பளிச்சுன்னு அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு உள்ளே அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த இதழில் இன்னொரு உள்ளிதழ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே மட்டும் சின்ன சின்ன வரிகளை வரைஞ்சி அதை ஃபில் பண்ணுறேன் நான். இதே மாதிரி 8 இதழ்களுக்கும் ஃபில் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு சீரிய இடைவெளி, அதாவது ஒரே அளவான இடைவெளி விட்டு விட்டு வரைஞ்சோம்னா அந்த ஃபில் பண்ணுற வரிகள் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஓரளவுக்கு சரிசமமாக இருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இதே மாதிரி 8 இதழ்களுக்கும் ஃபில் பண்ணுறோம், வரிகளால் ஃபில் பண்ணுறோம். இது பார்க்க கொஞ்சம் கஷ்டமாக தெரிஞ்சாலும் போட போட ரொம்ப சுலபமாக இருக்கும். டக்குன்னு நம்ம கலர் பண்ணுற டைமை விட இந்த வரி போட்டு ஃபில் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இதே மாதிரி ஒரு இதழ்குள்ளேயும் நம்ம அந்த ஒரு வரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த குறுக்கு கோடு நேர்கோடு போட்டு ஃபில் பண்ணுறோம். இது வரைஞ்சி முடிச்சுட்டு நம்ம அந்த வரி போட்டோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வயலட் நிறத்தை ஃபில் பண்ணுறோம். இது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன ஹைலைட் தான், ஆனால் அந்த பூக்களோட அந்த ஷேப்பே ரொம்ப அழகாக தெரியும் இப்படி போடும்போது. நம்ம 2 கலர், ஒரே ஒரு கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒயிட்டோட ஒரே ஒரு வயலட் கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவே பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம நிறைய கச்சா முச்சான்னு போடுறதோட இல்லை கலர் நமக்கு கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி டிசைன்ஸ் சூஸ் பண்ணி ஒரே ஒரு கலர் வச்சு போட்டோம்னாலே ரொம்ப அழகாக இருக்கும். டக்குன்னு முடிஞ்சிடும். நிறைய கலர் மாற்றி மாற்றி போடுற நேரம் இந்த மாதிரி ஒரே ஒரு கலர் ஃபில் பண்ணோம்னாலே நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். இது முடிச்சுட்டு எல்லா இதழ்களுக்கு நடுவுலையும் நம்ம ஒரு பூ டிசைன் போட போகிறோம். இந்த பூ டிசைன் போடும்போது கோலம் நமக்கு நிறைவாக தெரியும்.
2 குட்டி குட்டி வரி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா பூக்களோட இதழ்களை வரைகிறோம். கீழே நம்ம பெட்டல்ஸ்க்கு போட்ட அதே ஷேப் தான் இந்த பூக்கும் போடுறோம். நல்லா நெருக்கமாக போட்டுட்டு குறுக்கில் ஒரு 2 இதழ் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நம்ம இப்போ டபுள் கலர் ஃபில் பண்ண போகிறோம். டபுள் கலர்லேயும் இதே தான் வெள்ளை கலரையும் வயலட் கலரையும் சேர்த்து டபுள் கலர் மாதிரி போட்டோம்னா நிஜமாவே ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. கலர் ஃபில் பண்ணும்போது நம்ம முழு இதழுக்கும் ஃபில் பண்ணாமல் ஒரு பாதி ஒயிட்லேயும் ஒரு பாதி வயலட்லேயும் பண்ணும்போது அந்த டபுள் கலர் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சும்மா ரஃப்பாகவே பண்ணலாம். ரொம்ப துல்லியமாக போடணும், கலர் ரொம்ப ஃபில் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. ரஃப்பாக ஒயிட் கலரில் தூவி விட்டுட்டு முதல்ல அதுக்கப்புறமா மேலேருந்து பண்ணும்போது நமக்கு அந்த டபுள் கலர் எஃபெக்ட் ரொம்ப அழகாக இருக்கும். வயலட்டும் ஒயிட்டும் சேரும்போது ஒரு நேச்சுரலாக ஒரு பூக்குரிய அந்த ஒரு இது ஓரளவுக்கு கிடைக்கும் நமக்கு. அது கோலத்தில் கொண்டு வரும்போது அழகாக இருக்கும் பார்க்க. இதே மாதிரி நம்ம ஒரு இதழுக்கு இடையிலையும் இருக்க கேப்பில் 8 பூக்கள் வரைய போகிறோம். 8 பூக்கள் வரைஞ்சி டபுள் கலர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது கடைசி பூ இதழ் அந்த பூக்களுக்கும் வரைஞ்சிட்டு அந்த இதழ்களுக்கும் நம்ம கலர் ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ஓரளவுக்கு கோலம் முடிச்சாச்சு. இந்த கலர் ஃபில் பண்ணி முடித்தோடனே இந்த பெரிய பெரிய இதழ்கள் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு வெள்ளை கலர் பொட்டு வச்சு அதுக்கு நடுவில் ஒரு வயலட் கலர் பொட்டு வச்சோம்னா நமக்கு கோலம் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகிடும். இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னுட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ தூரம் என்னுடைய கோலத்தை பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. நீங்களும் இந்த கோலத்தை வரைஞ்சி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு அனுப்புங்க. உங்களோட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா கூட, நீங்கள் போட்ட ஃபோட்டோஸ் இருந்ததுன்னா கூட எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. மிக்க நன்றி.